த்ரிஷாவுக்கு எம்பி சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுருங்க. த்ரிஷா கேள்விலாம் வரும். பட் எல்லாரும் அதுதான் வராத சார். ஆளை பற்றி நம்ம ஏன் பேசுகிறோம்? இவர் சொல்கிறாரு, மேகதாட்டு அணையில் தண்ணி தேக்கி வச்சுட்டு 5 டிஎம்சி பிரிச்சுட்டு நாங்கள் வந்து மீதியை கொடுத்துருவோம். நீ அணை கட்டாமல் இருக்கிறப்பமே தண்ணியை பிடிச்சி வச்சுக்கிறியா? வீராணம் ஊழல்ன்றது அப்போ பெரிய ஃபேமஸ். அசலாம் திட்டம் ஒன்றும் இல்லாமல் போச்சு. முடியாதுன்ட்டாங்க. அதெல்லாம் பண்ண முடியாதுங்க. ஜெயலலிதா வந்து பண்ணி காமிச்சு. இவங்க வந்து பழி வாங்குறதுக்கான ஒரு அரசியலை கையில் எடுத்திருக்காங்களா? இந்தியாவில் பல மாநிலங்களுக்கு இடையே உள்ள பிரச்சனைகள் அடிப்படையே காங்கிரஸ் பண்ண அயோக்கியத்தனம். 2010 ஜெயலலிதா ஒரு மெர்சல் தலைவாக்கு. அப்பெல்லாம் போவீங்க, அதை போய் சொல்லுங்க. என்ன பேச்சு பேசினார் ஸ்டாலின் தான். ஒரு ஒன்றுமே தெரியாதுங்க ஸ்டாலின். இன்னைக்கு இங்கே இருப்பாங்க, நாளைக்கு அங்கே இருப்பாங்க. அவங்களாம் என்ன தெரியும்? சினிமாக்காரங்களுக்கு பெரிய அரசியல்லாம் தெரியாது. இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அடிமைத்தனம் அமைச்சாரா? காரியம் சாதிக்க. மெய் வர மாற்றம் வரும். இன்றைய தமிழகத்தில் பல்வேறு நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. அது குறித்து தான் இன்றைய நிகழ்ச்சி விவாதிக்க இருக்கிறோம். நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலப் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். தென்னிந்திய முதலமைச்சர்கள் மாநாடு வேற நடந்து முடிஞ்சிருக்குது. அதுல விஜய் வந்து சிஎம் விஜய் வந்து பாத்தீங்க அப்படின்னா துணை லீடரா வந்து போட்டிருக்கிறாங்க. ஸோ இது எப்படி பாக்குறீங்க சார்? ஏன்னா ஏற்கனவே வந்து வட மாநிலங்கள்ல விஜய் அடுத்த பிஎம்ன்ற லெவலுக்கு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்க அமித்ஷாக்கு நெருக்கமா ஒரு சீட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. துணை முதல்வர் தென்னிந்திய முதல்வர்கள் மாநாடுன்றது அந்த காலத்துலேருந்து நேர்காலத்துலேருந்து இருக்கு. 2022 தான் கடைசியாக நடந்தது. அதுக்கப்புறம் நடக்கலை. அப்போ பினராயி விஜயன் யாரும் கேரளா நடக்குதுன்னு நினைக்கிறேன். எந்த ஸ்டேட்டில் நடக்குதோ அந்த ஸ்டேட்டுடைய முதலமைச்சர் துணைத் தலைவராக வருவார். சுழற்சி முறை தான். ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொருத்தர். தமிழ்நாட்டில் நடந்ததுனால விஜய் வந்துக்கிறார். 2 அமைச்சர்கள் உறுப்பினர்களாக இருப்பாங்க ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்தோம். நம்மள ராஜ்மோகன், சிடிஆர் நிர்மல்குமார். தலைமை செயலாளர்கள், அனைத்து ஸ்டேட்டு தலைமை செயலாளர்கள் இந்த செயலாளர்களாக இருப்பாங்க. அப்புறம் துறை சார்ந்த செயலர்கள். அது இது ஒரு குழு. அதில் என்ன துணைத் தலைவர்னு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நேற்று அவர் பேசினதான் மேட்ரு. அதனால இது வந்து ஒரு விஷயம் கிடையாது சார். அதே மாதிரி 100 நாள் முடிஞ்சதுக்கு வந்து ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு இருந்தாங்க சார். அந்த வீடியோவோட கடைசி இதில் பார்த்தீங்க அப்படின்னா பள்ளி குழந்தைகளுக்கு வந்து நவீன சைக்கிளும் அதே நேரத்தில் ஹெல்மெட்டும் கொடுத்ததா வந்து போட்டு இது பண்ணியிருந்திருக்காங்க. ஏங்க யார் போட்டுருதா? கவர்மெண்ட்ல இருந்து தான் போட்டிருக்காங்க. அறிவிச்சிட்டாங்கல்ல, அதனால கொடுப்பேன், அதை கொடுத்துட்டேன், கொடுத்து முடிச்சிட்டோன்னு கூட போடுவாங்க. இல்லை, எந்த ஒரு திட்டங்களும் பொதுவாக வந்து கடந்த காலங்களில் அதெல்லாம் கிடையாது. எல்லாரும் அந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க. அறிவிச்சிட்டாங்கல்ல, அது கொடுக்க போகிறாங்க. அதை சாதனையாக போட்டுக்கிறாங்க. சரி சார், இன்னொரு மேட்டரும் போய்கிட்டு இருக்கு. என்னன்னா த்ரிஷாவுக்கு எம்பி சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதை விட்டுருங்க. த்ரிஷா கேள்விலாம் வரும். பட் எல்லாரும் வராத ஆளை பற்றி நம்ம ஏன் பேசணும்? ஆனா அரசு நிகழ்ச்சிகள்ல வந்து அவங்க பங்கேற்க கெஸ்ட்ன்ற முறையில் கொடுப்பாங்க, தெரிஞ்சவங்க. இப்போ நீங்க தானே உருவாக்குறீங்க. இது வந்தாலும் அதை பற்றி பேசுவோம், வராத வரைக்கும் அதை பற்றி பேசினாரு அப்படின்றீங்க. அதான் சரியான முறை. சரி சார். அதே நேரத்தில் கர்நாடக முதலமைச்சர் வந்து பார்த்தீங்க, டி.கே. சிவகுமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கர்நாடக இஷ்யூல, இந்த காவிரி நீர் இஷ்யூல வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய்க்கு வந்து இம்மெச்சூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருந்தாரு செய்தியாளர் சந்திப்பில். இன்னைக்கு அவர் நேரு வந்து ஒன்னா கலந்து பேசியிருக்கிறாங்க. 5 டிஎம்சி தண்ணியை வந்து நாங்கள் மேகதாது அணை கட்டுனா 5 டிஎம்சி தண்ணி வரைக்கும் நாங்கள் எடுத்துப்போம். அது போக மீதி இருக்கிற தண்ணியை தமிழ்நாட்டுக்கு தான் கொடுக்க போறோம். இந்த அணை கட்டுறதுனால உங்களுக்கு தான் வந்து பலன் அதிகமா இருக்கு அப்படின்னு இருக்காங்க. அதே நேரத்தில் சௌமியா அன்புமணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சட்டசபை பேரவையில் வந்து தெளிவாகவே சொல்லியிருக்காங்க, இந்த அணை கட்டுறதுனால எந்தெந்த வனவிலங்குகளும் காடுகளும் எப்படிலாம் அழியுது அப்படிங்கிறத பத்தியும் பேசியிருக்காங்க. இதை எப்படி பார்க்க? அவங்களுக்கு விஜய் மட்டும் இம்மெச்சூர் இல்லை, தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே இம்மெச்சூர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. டி.கே. சிவகுமார் அவருடைய பார்வை வந்து அப்படிதான். பார்வை அல்ல, கர்நாடகாவில் எல்லாருடைய பார்வையும் அப்படி. 24 ஒப்பந்தம் போட்ட பிறகு 3 அணை கட்டினாங்க. அந்த 3 அணையை அனுமதிச்சது கலைஞர் ஆள். அப்போ இம்மெச்சூரா நினைச்சதுனால தானே 3 அணையை கட்டினாங்க. 74 மறுபடியும் ஒப்பந்தத்தை ரிவ்யூ பண்றதுக்கு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியும் முடியாதுன்னு போனோம். இம்மெச்சூர் தானே, நினைச்சது தானே. ஆணையெல்லாம் அமைச்சா பிறகும் ஆணையம் சொன்ன இப்போ சொல்கிறாரு, மேகதாட்டு அணையில் தண்ணி தேக்கி வச்சுட்டு 5 டிஎம்சி பிரிச்சுட்டு நாங்கள் வந்து மீதியை கொடுத்துருவோன்னு. நீ அணை கட்டாமல் இருக்கிறப்பமே தண்ணியை பிடிச்சி வச்சுக்கிறியா? கிருஷ்ணராஜ சாகரில், கபினி அணையில், ஹேமாவதி அணையில், இது ஆரங்கி அணையில் 3-4 அணையிலையும் பிடிச்சி வச்சுக்கிறியா தண்ணியை? கபினி வந்தா அது கேரளாவில் பேஞ்சு வந்து வழியாக வந்து இங்கே வருது தமிழ்நாட்டுக்கு. அதுக்கு ஒரு அணை கட்டி வச்சுக்கிட்டியா? 17 டிஎம்சி தேக்கி வச்சுக்கிட்டியா? ஹேரங்கியில் ஒரு 30 டிஎம்சி வரைக்கும் வச்சுக்கிங்க. இந்த மாதிரியே ஒரு 60-70 டிஎம்சி தேக்கி வச்சுக்கிட்டு நாங்கள் உங்களுக்கு தண்ணி விடுவோம்னா இப்போ கூட சொல்லிச்சேன், விட்டீங்களா? இப்போ உச்சநீதிமன்றம் இப்போ மறுபடியும் லாஸ்ட்டாக ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அடுத்த விசாரணை வரைக்கும் நீ தண்ணி தொடரணும், தொடரலையா? அவர் உச்சநீதிமன்றத்தையும் இம்மெச்சூராக நினைக்கிறார்.
அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க தான் மேலானவர்கள். மற்ற எல்லாருமே ஒன்றுமே இல்லாதவங்க. காவிரியில் கடைசியாக வந்த இது வந்து 177 டிஎம்சி நம்ம கொடுக்கணும். அப்போ கர்நாடக அரசு போய் மறுபடியும் ஒரு இது பண்ணுறாங்க. பெங்களூரில் தண்ணி பிரச்சனை இருக்குது, 5 டிஎம்சி தண்ணி எங்களுக்கு, அதை கழிச்சுக்கிட்டு தான் நமக்கு வந்து மீதியை கொடுக்க சொல்கிறாங்க. 174 டிஎம்சி அதை நம்ம கொடுக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன பெங்களூரு? நான் கேட்குறேன், சென்னைக்கு தண்ணீர் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. நம்ம நிர்வாகத்திறன் மிக்க தமிழ்நாட்டையே வாழ வைக்க வந்த கருணாநிதி இது வீராணம் திட்டம்னு கொண்டு வர்றாரு. நீங்கள் இப்போ இருக்க உங்கள் அப்பாக்கள் உங்கள் தாத்தாக்களை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, ரோடு பூரா ரவுண்ட் ரோடு பைப்பு கிடக்கும். பழைய தமிழ் படம்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். கமலஹாசன் படம், சில படங்கள்லாம் பசி படத்தில் கூட காமிப்பாங்க. அதில் வீடே குடி இருப்பாங்க. கழிவறையாக சொன்னாங்க. பெரிய பெரிய பைப் ரோடு ஓரமாக கிடக்கும். அது வீராணம் திட்டத்துக்காக வாங்கின பைப்பு. வீராணம் ஊழல்ன்றது அப்போ பெரிய ஃபேமஸ். அசல் அந்த திட்டம் ஒன்றும் இல்லாமல் போச்சு. முடியாதுன்ட்டாங்க. அதெல்லாம் பண்ண முடியாதுங்க. ஜெயலலிதா வந்து அதை பண்ணி காமிச்சாங்க. அதனால தான் நமக்கு மேட்டூர் அணை ரொம்பனா முழுவதும் வீராணத்துலேருந்து நமக்கு தண்ணி ரெகுலராக வந்துட்டு இருக்குது. நமக்கு தண்ணி பிரச்சனைன்றது சென்னைக்கு இதாக இருக்குது. அந்த மாதிரி வீராணம் திட்டம் மாதிரி பெங்களூருக்கு ஒரு இது கொண்டு வர வேண்டியதுன்னு, அணைகள்லேருந்து பைப் லைன் மூலிமா கொண்டு வந்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஆனால் இவருக்கு நோக்கம் அது இல்லை. எந்த தண்ணியை விடாத அளவுக்கு நம்ம தேக்கி வச்சுக்கணும். இது பெரிய அயோக்கியத்தனங்க. அதாவது பொது வழி இருக்கும். என் வீட்டை தாண்டி நான் கடைசி வீடாக இப்போ முத வீடாக இருக்கிறேன்னா கடைசி வீடுன்னு வச்சிங்களேன், நான் பொது வழியை அடைச்சிடுவேன். இது பொது வழி அல்ல, யாரும் போகக்கூடாது, இதெல்லாம் என் இடம் அப்படின்னு. அந்த மாதிரி இவங்களை தாண்டி போகிற தண்ணியை தடுத்து வச்சுக்குவாங்களாம், யாருக்கும் விட மாட்டாங்க. இதுனா அயோக்கியத்தனம். கீழ்ப்படுகை மாநிலங்களுக்கு தான் உரிமைன்னு சொல்கிறாங்க. ஆணையம் போட்டாச்சு, எல்லாம் போட்டாச்சு. தேசிய கட்சிகள் ஆட்சி செய்கிறதுனால அவர்கள் வச்சதுதான் சட்டம். பாஜகவும் அவங்க சைடு, காங்கிரஸும் அவங்க சைடு. வந்து ஊரில் இருக்கிற உரிமையெல்லாம் பேசுவார் நம்ம ராகுல் காந்தி. இந்த மாதிரி விஷயம் வாய மூடிட்டு இருப்பாங்க. அப்படிதான் பேசுவோன்னு வேற இங்கே உட்காந்துட்டு பேசுகிறாங்க. கர்நாடகாவுக்கு நாங்கள் இதுவாக எதிர்ப்பாக பேச முடியாது இப்படிதானே சிதம்பரம் பேட்டி கொடுக்குறாரு. இந்த மாதிரி கேடுகட்டுத்தனம், அயோக்கியத்தனம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் பல மாநிலங்களுக்கு இடையே உள்ள பிரச்சனைகளுக்கு அடிப்படையே காங்கிரஸ் பண்ண அயோக்கியத்தனம் தான். 71 போட்ட வழக்கை கருணாநிதிட்ட பேசி வாபஸ் வாங்க வச்சது இந்திரா காந்தி. இல்லாட்டி 72 80கள்லயே தீர்ப்பாயம் அது இதுன்னு வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கும். இதெல்லாம் கெடுத்து விட்டாது. அதுக்கப்புறம் பாருங்க, 72 2007 எத்தனை வருஷம்? 35 வருஷம் ஆகுது நம்ம கரெக்டான தீர்ப்பை வாங்குறது. இவர் இந்த அதே மாதிரி தான் அந்த சட்டசபையில் பேசுது, இதே மாதிரி வாயை வச்சே உலகத்தை ஓட்டுறது. நாம் எதிர்க்கின்ற உரிமைகளை கையில் வைத்து கொண்டு இதற்கு விட்டு கொடுக்கிறோம். எதையா விட்டு கொடுக்குறீங்க? கேஸ் போட்டோன்னு வாபஸ் வாங்க மாட்டேன்ட்டான். இவர் நடுவில் போய் இடையீட்டு மனு போட்டு ஜாயின் பண்ணுவார். இவர் வாபஸ் வாங்கிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் அப்போ அவர் வாங்கிட்டார். எதுக்கு? இவருடைய நலன். இன்னைக்கு எப்படி பாஜகவோட கொலாவுறாங்க, அதே தான். நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் இருக்கார் இல்லையா, அவர் வந்து எந்திரிச்சு அதிமுகவை பார்த்து சொல்றாரு, நீங்க அன்னைக்கு சர்க்கார் பேனரை வந்து கிளிக்காம இருந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க இந்த இடத்துல உட்காந்துருப்பீங்க அப்படின்றாரு. இப்போ அதே நேரத்துல விஜயும் இந்த மாதிரி வந்து எங்ககிட்ட ஆதாரம் இருக்கு, நாங்க வந்து தேவைப்படுற நேரத்துல இது பண்ணிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு 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 கோர்வையா பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து இவங்க வந்து பழி வாங்குறதுக்கான ஒரு அரசியலை கையில் எடுத்திருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. இல்ல, ருஷி ஆனந்த் பெரிய அரசியல் மேதை. இதை வந்து கடந்த 5 வருடத்துல 2021 தோக்குறாங்க அதிமுக. அப்பெல்லாம் புஷியானது எங்க இருந்தாருன்னு யாருக்குமே தெரியாது. கண்டிப்பா கட்சி ஆரம்பிச்ச அப்புறம் தான் இப்படி ஒரு கேரக்டர் இருக்குது எனக்கு தெரியும். அது மாதிரி தான் ஒரு ரசிகர் மன்றம் இது. அதுல இருந்து கட்சியை ஆரம்பிச்ச பிறகு கூட இந்த மாதிரி எங்கேயாவது புஷி பேசியிருக்காரா? பேனரை கிழிச்சிங்க, அதுக்குரிய விளைவை நீங்கள் அனுபவிப்பீர்கள், இல்லை என் கட்சி தலைவர் கட்சி ஆரம்பிச்ச காரணமே சர்க்காரை கிழிச்சது தான் அப்படின்னு. அப்படி பார்த்தா மெர்சல் காட்டினாங்க. 2010 ஜெயலலிதா ஒரு மெர்சல் காட்டினாங்க தலைவாக்கு. அப்பெல்லாம் போவீங்க, அதை போய் சொல்லுங்க. பணிவு என்பதே எங்கள் தலைவருக்கு, பயம் என்பதே எங்கள் தலைவர் அகராதியில் இல்லைன்னு பேச எல்லாரும் பேசிக்கிறது தான். அதனால அதை யாரும் பெருசா கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் அரசியல் கருத்துக்களை வந்து பெரிய நீங்க பேசுற இடத்துல இன்னைக்கு இருக்கிறீங்கிறதுக்காக நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டுன்னு நினைச்சுக்கிட்டு அரசியல் கருத்துக்கள் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றேன்னா 2019 இருந்தே, அதாவது 2018 கலைஞர் மறைவுக்கு பிறகு ஸ்டாலின் தனித்து விடப்படுகிறார், திமுக தலைவராக வர்றாரு. அவருக்கு ஒரு பயம் இருக்கு. 2016 படுதோல்விக்கு பிறகு மக்கள் நல கூட்டணி செதறுது, போக்கிடம் இல்லாமல் திரிகிறாங்க. அப்போ அவங்களுக்கு ரைட்ல பார்த்தா ரைட் விங்கு பாஜகவோட அதிமுக கூட்டணி ஆட்சியில் இருக்காங்க. அப்போ ஒரே போய்கிடும் திமுக தான். வெளியே போ அப்படின்னு என்னை வந்து ஸ்டாலின் சொன்னார் 2016 தேர்தலில். எங்களுக்கு 200 சீட் நிற்க போகிறோம், நீங்கள் வெளியே போங்கன்னு சொன்னார். அதனால தான் வெளியே வந்தேன்னு கொஞ்சம் கூட கூச்சநாச்சம் இல்லாமல்
திருமாவளவன் 2024 என்னமோ சொன்னார். ம். அப்படி வெளியே போன்னு சொன்ன பிறகு அதை பயன்படுத்தி ஜெயலலிதா உளவுத்துறையெல்லாம் பயன்படுத்தி தான் உருவாக்கிட்டு தான் மக்கள் நல கூட்டணி. அப்புறம் வைகோ என்ன பேச்சு பேசினாரு. ஸ்டாலின் தான் ஒண்ணுமே தெரியாதுங்க ஸ்டாலினுக்கு. நோபடி. இடதுசாரிகள் வந்து திராவிட கட்சிகளோட கூட்டணி இல்லை அப்படி இப்படின்லாம் பேசியிருந்தாங்க. இப்ப இவர்கள் எல்லோரும் மீண்டும் ஒன்னால் நான் கட்டேன் என்னால் நீ கட்டேன்னு போய் திமுகவோட கூட்டணி வச்சாங்க. அந்த நேரம் அதிமுகவுடைய எதிர்ப்பு, பாஜக கூட்டணி, இந்த கோபம் எல்லாம் சேர்ந்து மோடி எதிர்ப்பலைன்னு ஒரு பெரிய இதை இங்க உருவாக்கி கட்டமைச்சு வச்சிருந்தாங்க. மற்ற எந்த மாநிலத்தை விட தமிழ்நாட்டில் அது அதிகம். அப்போ 2019 பார்லிமெண்ட் தேர்தலில் ராகுல் காந்தி தான் பிரதமர்னு உலகத்திலேயே இவர் தான் அறிவிக்கிறார். ஸ்டாலின் தான் அறிவிக்கிறார். அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்தது. ஏன்னா இந்த நாள் பிரதமராக வரமாட்டான்னு தெரியும். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் வந்து மோடிக்கு எதிரானவங்க, ராகுல பிரதமர் சொல்லி வைங்க, நல்லா நம்ம அடிக்கலாங்க அப்படின்னு 38 சீட்டு ஜெயிச்சாங்க. இதுதான் அரசியல் மாற்றத்துக்கு முதல் காரணம். 50% மேலே ஓட்டுவாங்க. 2021 வரும்போது இந்த கூட்டணி அப்படியே தொடரணும்ட்டு கொண்டு போனாங்க. அன்னைக்கும் பல துரோகங்களை கூட்டணி கட்சிக்கு திமுக செஞ்சிச்சு. ஆனால் இவங்களுக்கு போய்க்கிடம் இல்லாதனால வேற வழி இல்லாமல் கூட்டம் சேர்ந்து நின்னாங்க. அதுக்கு கூட்டணிக்கு பேர்லாம் வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து 1000 ஆச்சரியங்கள் இருந்தாலும் அது இருந்தாலும் கொள்கை என்று வந்துடும் பொழுது நாங்கள் கைகோர்த்து நிற்போம் அப்படின்லாம் வசனம் பேசியிருந்தாங்க. இப்போ என்னாச்சுன்னு தெரியல அந்த வசனம்லாம். அப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய சூழ்நிலை, சாத்தான்குளம், இது தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, சிஏஏ போராட்டம், 3 வேளாண் சட்டங்கள், பாஜக கடுமையான எதிர்ப்பு, சிறுபான்மையினர் வாக்குகள் இல்லாமல் போனது, இந்த மாதிரி பல காரணங்களால ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு. ஏதோ நம்ம வீட்டு விட்டு வெளியே வந்தாலே நமக்கு அன்னைக்கு வந்து பெரிய அளவுல ஒரு இது இருக்கிற மாதிரி பொதுமக்கள். கிட்டத்தட்ட இன்னைக்கு விஜய்க்கு இருக்கிற அதே இதுதான் ஹைப் தான் அன்னைக்கு 2021 ஸ்டாலின் வரும்போது இருந்துச்சு. ஆனா 2019 வாங்கின வாக்கு 2021 வாங்க முடியல. அதிமுகவும் ஒன்றும் பெருந்தோல்வி இல்லை, அது ஒரு கௌரவமான தோல்வி. 75 தொகுதிகள் கூட்டணி கட்சியோடு சேர்ந்து எதிர்கட்சியா உட்கார்றாங்க. அப்போ இந்த மாற்றம் வர்றதுக்கு அடிப்படை காரணம் அந்த பெரும் கூட்டணி பிளஸ் அன்றைய அரசியல் சூழ்நிலை. இதுல எங்க சர்க்கார் வந்தாரு? சர்க்கார் போஸ்ட் கழிச்சதுக்கு விஜய் ஒரு அறிக்கை விட்டாரா, இல்ல அந்த புஷியானந்தான் அறிக்கை விட்டாரா? அப்புறம் இன்னைக்கு உக்காந்துக்கிட்டு கேட்கறதுக்கு ஆள் இருக்காங்க, மைக் இருக்கு, லைவ் இருக்குன்றது ஏதாவது பேசலாம். அன்னைக்கு சர்க்கார் படத்துல அவங்க வச்ச காட்சிகளும் அந்த மாதிரி தானே சார் இருந்தது. ஆளுங்கட்சி கொடுக்கக்கூடிய இலவச திட்டங்களை வந்து தூக்கி எறியுறது அப்படின்ற மாதிரி ஒரு சமூக நீதி திட்டங்களே தேவையில்லை. அது சினிமாக்காரங்களுக்கு அது புத்தி தாங்க இருக்கும். அதெல்லாம் நாலேஜ் எல்லாம் இருக்காது. இன்னைக்கு இங்க இருப்பாங்க, நாளைக்கு அங்க இருப்பாங்க, அவங்களாம் என்ன தெரியும்? சினிமாக்காரங்களுக்கு பெரிய அரசியல்லாம் தெரியாது. எல்லா சினிமாக்காரர்களையும் சொல்ல, இப்போ சரத்குமார்லாம் எடுத்தீங்கன்னா நல்லா அரசியல் பேசுவார். சத்யராஜ் எடுத்தா நல்லா ஜால்ரா அடிப்பார் திமுக. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் சில பேர் இருக்கும். பல பேருக்கு எதுவுமே தெரியாது. தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டம்னு கேட்டீங்கன்னா யாருக்குமே தெரியாது. இல்லாட்டி இது முன்னாடி இந்த முதலமைச்சர் யாரும் தெரியாது. எம்ஜிஆர், ஜெயலலிதான்னு அது தாண்டி கேட்டீங்கன்னா தெரியாது. இப்படிதான் சினிமாக்காரங்க. அவங்களுக்கு வேலை அவனா அப்படி வந்து சினிமா காட்டு அடிச்சுட்டு அப்படியே ஓடிட்டு இருக்கிறவங்க. அதை தாண்டி நாலேஜும் இருக்காது. அதுல இருந்து வந்து சாதித்தவருன்னா ஜெயலலிதா, எம்ஜிஆர், இந்த மாதிரி சொல்லலாம். இப்ப விஜய் வந்திருக்காருன்னா விஜய் வந்து எல்லாரும் சொன்னது ஒன்றும் தெரியாது இல்லையான்னு. விஜய் நல்ல நாலேஜபிள் பர்சன். அவர் வெளிப்படுத்திக்கிறத குறைச்சிக்கிறார், வெளிப்படுத்திக்கிறது கிடையாது. ஆனா நிர்வாகத்துல காமிக்கிறார், அதை நம்ம பாக்குறோம். அதனால இவர்கள் சொல்றது இந்த டைம்ல இந்த சமூக நீதி திட்டங்கள்லாம் இவரு விஜய் என்ன பிரச்சனைனா, அப்ப எம்ஜிஆரை மீறி ஒரு பாடல் வரி கூட வைக்க முடியாது. நாடோடி போக வேண்டும் ஓடோடின்னு ஒரு பாட்டு வரி. எம்ஜிஆர் வந்துட்டாரு, டான்ஸ் உட்காந்து பாக்குறாரு, உட்காந்து பாக்குறாரு, அண்ணன் தானே அவன் காஸ்டியூம்ன்றாங்க, ரிஹர்சல் பண்றதை பாக்குறாரு, எல்லாம் இது பார்த்துட்டு நேரா மேக்கப் ரூம் போறாரு, வெளியே வரல. 2 ஹவர் ஆகுது, 3 ஹவர் ஆகுது. எல்லாருக்கும் பயம் போய் கேட்கறதுக்கு. அப்புறம் தயங்கி போய் கேட்கும் போது டக்குன்னு அந்த மேனேஜர் வர சொல்லுன்றாரு. மேனேஜர் வந்தோன்னா மேனேஜரோட வாலியை வர சொல்றாரு. கிளம்பி வெளியில போயிடுறாங்க. அதுக்கப்புறம் 2 ஹவர் பொறுத்து சிரிச்சுட்டே வர்றாரு. அப்புறம் ட்ரெஸ்ஸை போட்டு பண்ணி ஆடு டான்ஸ் நல்லா. அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா பெரிய ஹிட்டு. ஆமா, அந்த 50 வயசுல அவர் அப்படியே புலிப்பா நடையிலன்னு ஒரு ஜம்ப் பண்ணி அப்படியே வந்து அப்படி நிற்பாரு. அது இப்போ வரைக்கும் அது ஒரு பெரிய இது. அந்த ஸ்டைலு, அந்த இது பால் போடுற மாதிரி, ஒருத்தர் கேட்ச் பிடிக்கிற மாதிரி, பேட் அடிக்கிற மாதிரி, அந்த காலத்துல ரொம்ப மாடர்னா எடுத்திருப்பாங்க. கிட்டத்தட்ட அவரை புள்ளி பண்ணியிருப்பாங்க. அந்த இதுல புள்ளி பண்ணதை அவரு திருப்பி பண்ணுவார், அச்சு செஞ்சு விட்டுருவாரு. உலகில் உள்ள நாடுகளில் கால்கள் படாத இடமில்லை, உங்களை போல கும்பலும் கூச்சலும் எங்கேயும் நான் பார்க்கல அப்படின்ற மாதிரி போட்டு வச்சு செஞ்சு விட்டுருவாரு. அந்த இதுல என்னன்னா, நாடோடி போக வேண்டும் ஓடோடின்ற வார்த்தை அவருக்கு இதா இருக்குது. எப்படி என்ன போய் நாடோடி இவர் கேரளா அதுன்னு பேசினுறாங்க. போக வேண்டும் ஓடோடினா இது எப்படி என்ன புள்ளி பண்ற மாதிரி நான் எப்படி ஏத்துக்கணும்? அப்புறமா வந்து வாலி, கதாசிரியர் எல்லாம் சொல்லி, அண்ணன் நீங்க பெரிய தொழிலதிபர்,
இந்த டீம் உங்களை பற்றி புரிஞ்சிக்காம அந்த சுச்சுவேஷனில் அப்படி பாடுது, நீங்கள் திருப்பி அடிக்கிறீங்க, அடித்து இந்த இதை முடிக்கிறீங்க அப்படின்னோடனே அதற்கு அப்புறம் தான் வந்து அது நடிக்கிறார். ஆனால் விஜய் போன்றவர்கள், ரஜினிகாந்த் போன்றவர்கள்லாம் அந்த அந்த பற்றி எதுவுமே தெரியாது, அதை பற்றி கன்சிடரே பண்ணிக்க மாட்டாங்க. அவங்க செட்டில் வந்து உட்காருவாங்க. நீங்கள் இன்னும் கேட்டால் லோகேஷ் கனகராஜ் செட்டில் வந்து தான் வசனமே எழுதுவாராம். ஒரு நாள் விஜய் எழுந்திரிச்சு இது பண்ணுறான், ஆனால் சார் என்னையா இல்லை இது சீன் ரெடி ஆகலை, இருங்க நான் சொல்கிறேன், இப்படி சிரிச்சுட்டு போயிட்டாரு. இவ்வளோதான். ஆனால் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தேவர் ஃபிலிம்ஸ்லாம் எடுத்தீங்கன்னா கதை இலாகான்னு சொல்லிட்டு புக்கு போட்டு ரெடி பண்ணுவாங்க எல்லாத்தையுமே, சீன் பை சீனு, ஹாலிவுட் மாதிரி. அப்போ இவர்கள் என்ன அப்படின்னா இங்கே நில்லுங்கன்னா நிற்பாங்க, இந்த சீனில் இப்படி பண்ணோம் அப்படின்னா அப்படி பண்ணுவாங்க, அவ்வளோதான். அந்த சீன் ஏன், எதற்கு, இந்த பாட்டு வரி என்ன புரியாமல் போட்டுக்கிறீங்க, இது என்ன, எதை பற்றியும் கவலை இல்லை. அதனால தான் ஒரு 90s 2000க்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் பாடல்களும் சரி, ஒரு விஜய் பாடலும் சரி, அப்படி இந்த புஷ்வான மாதிரி புஷ்ஷுன்னு வந்து பெருசாக பிரகாசமாக எரிஞ்சு காணப்படும். நான் இப்போ சமீபத்தில் நான் ஒரு நிகழ்ச்சி பார்த்தேன், கிராமத்து இளைஞர்களும் நகரத்து அத்தை பெண்களும் அந்த மாதிரி. அதில் வரும்போது நடுவில் திடீர்னு கேட்பார் கோபிநாத், முதல்ல அத்தை பொண்ணு உங்கள் வீட்டுக்கு வரும்போதோ இல்லை நீங்கள் பார்க்கும்போதோ உங்கள் மனசில் என்ன பாடல் தோன்றும்? எல்லாரும் 90s 80s பாடல்களை தான் சொல்கிறாங்க, இளையராஜா பாடல்கள். ஏன் ஒருத்தர் கூட இப்போ வரைக்கும் சொல்ல முடியல? இதுதான் பிரச்சனை. அப்ப இருக்கிற இளையராஜா பாடல்கள்ல பிரபலமான நடிகர்களும் கிடையாது, நடிகர் கிடையாது, ஒண்ணு வரிகள் இருக்குல்ல, வரிகள் இருக்கு. நம்மள அறியாம அந்த பசங்களாம் 80sல பிறந்தே இருக்க மாட்டாங்க, 90sலயும் பிறந்திருக்க மாட்டாங்க. 90sல பிறந்தா இப்ப வயசு ஜாஸ்தி இருக்கும்ல, ஆனா எல்லாம் 2000 தான் பிறந்திருப்பானுங்க. 2000 கூட இல்ல, 2004 5 22 வயசுன்றான் ஒரு பையன், 19 வயசுன்றான் அப்படி. ஆனா எல்லாரும் அந்த பாடல்கள். ஏன்னா வரிகள் புரியுற மாதிரி இருந்தது, நம்மளுடைய மனசை தொடுற வரிகள், ஒரு காதலை எப்படி சொல்லணும் அப்படின்றது. இன்னைக்கு இல்லையே. நீங்க இந்த ஜெயிலர் படத்துல ஒரு பாட்டு வரும், இந்த அம்மா தமன்னா பாடுவாங்க, இப்போ அது போய் எதுக்காவது யாரா பொருத்திட்டு பார்க்க முடியுமா? முடியாது. கண்டிப்பா. அதனால இவர்கள் நடிக்கிறவங்களும் இதை பத்தி கேட்காம எனக்கு என்ன நடிச்சுட்டு போறவங்க. அதுலதான் விஜய் கூட பாத்தீங்கன்னா அவருடைய கடைசி படத்துக்கு முந்தின படத்துல 6000 கோடிக்கு போதை மருந்தை கொண்டு போய் வித்துட்டு வந்து நான் ரெடியா வரவான்னு சிரிட்டு வச்சுட்டு பாடுவார். ஒரு முதலமைச்சரா வர வேண்டியவரு ஏதோ வந்துட்டாரு. விஜயகாந்த் எல்லாம் கூட அதை கரெக்டா பாடல்களை வச்சாரு. எம்ஜிஆர் மாதிரி அவர் கொள்கை பாடலை கூட ஒரு படத்துல வச்சிருப்பாரு. அப்புறம் நீ பொட்டு வச்ச அந்த பாட்டு, இது மாதிரி பல பாடல்கள் அவருக்கு இருக்குது. ராஜ்யம் படத்துல கேப்டன்றது பல விஷயங்கள் அதுல கொண்டு வந்தார். ஆனா இவர் அது கூட கிடையாது, ரஜினிகாந்த் சுத்தமா கிடையாது. அப்போ இவர்கள் எல்லோருமே அந்த சினிமான்றதை தாண்டி சமூக திட்டங்கள், கத்தி படமா அவன் டைரக்டர் ஏதாவது ஒன்று எடுப்பாரு, இந்த மிக்சியை போட்டு உடைக்கிற மாதிரி. அதுன்னு அப்ப நீங்க இவ்வளவு சொல்றீங்க சார், அப்ப எப்படி சார் எம்ஜிஆர் ரோல் மாடலா அவங்க எடுத்துக்க முடியும்? ஏங்க இன்னைக்கு யாரை பத்தி பேசணும் வேலை ஆகுமோ அதை பேசுறாங்க. ஜெயலலிதா ஏங்க பேசுறாங்க? ஏங்க அவர் சொல்றாரு 2017 வரைக்கும் தான் நான் ஏத்துக்குவேன், அதுக்கு பிறகு உங்களை ஏத்துக்க மாட்டேன், உங்களது ஊழல் ஆட்சி, நீங்க மத்திய அரசுக்கு அடிமையா போயிட்டீங்க அப்படி இப்படின்னு. எம்ஜிஆர் 80களில் எப்படி இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆட்சியை கழிச்சு விட்டாங்க, அதுக்கப்புறம் எப்படியோ ஜெயிச்சிட்டாரு. போய் ஊரா போய் கேட்டு பேசி இவங்களே எதிர்பார்க்கல. அப்பவும் இதே 50% தான் காங்கிரஸும் திமுகவும். எம்ஜிஆர் 30% கூட இல்லை, ஆட்சியை கழிச்சு விட்டாங்க. 37 MP ஜெயிச்சுக்கிறாங்க. என்னடா பண்றது, எம்ஜிஆர் ஆட்சியை கழிச்சோன்னா அப்பெல்லாம் ஆட்சி கழிச்சிக்கலாம், என்னடா பண்றது? போய் பேசுற ஜனங்கள்ட்ட போய் ராமச்சந்திரன் என்ன பண்ண, ஊழல் பண்ணனா, எங்க ஆட்சி முறைகேடு இருந்ததா, எதற்காக அம்மையார் இந்திரா அவர்கள் கலைத்தார்கள், இப்படி நியாயம் கேட்கிறாரு. இவங்க யாருமே எதிர்பார்க்காத வெற்றி எம்ஜிஆர் கிடைச்சிருக்கு. 48 சீட்டு இருந்த திமுக 34 போயிடுது, இன்னும் உள்ளதும் போச்சுடான்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு எம்ஜிஆர் ஒரு முடிவு எடுக்கிறாரு, பேட்டா நீ இந்திரா காங்கிரஸ் கூட சேர்ந்து ஆட்டம் போடுறியா அப்படின்ட்டு இந்திரா காந்தி என்னென்ன வகையில கரெக்ட் பண்ண முடியுமோ போறாரு. அந்த அம்மா அவமானம்லாம் படுத்துது, அதெல்லாம் மீறி உலகத்தமிழ் மனம் நடத்துறாரு, அந்த அம்மா வர வைக்கிறாரு, எல்லாம் பண்ணி. அது நான் அடிமைத்தனமா? இறுதியில யார் ஜெயிச்சா? எப்படி போறோமோ பழிவாங்களையே மரியாதை கொடுத்து பழிவாங்க. நான் ஜெயிக்கணும் அவ்வளவுதான், எப்படி ஜெயிக்கணும் ஜெயிச்சிட்டாரு. 84ல் அந்த அம்மா வந்து இவரை பார்த்து அவர் மருத்துவமனைக்கு இதுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க, அமெரிக்காவுக்கு போறாங்க, சுடப்பட்டு இறக்குறாங்க. அப்போ அதுக்கு அப்போ ஏற்பட்ட அந்த உறவு 96 வரைக்கும் தொடர்ந்தது. காங்கிரஸ் மூப்பனார் உடச்சிட்டு வெளியே வந்த கொஞ்சம் மாறிச்சு. அதனால எம்ஜிஆர் அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க, அடிமைத்தனம் எம்ஜிஆரா? காரியம் சாதிக்கத்தனம். அந்த மாதிரி இன்னைக்கு வந்து அடிமைத்தனம் அது இதுன்னு சொல்றதெல்லாம் வந்து இவர் எடப்பாடி பார்த்து சொல்றாரு. நீட்டு நீங்க இருந்தாலும் வந்துதான் இருக்கும், என்ன பண்ணுவீங்க? அதான் விஷயம். ஒரு பார்வை சரியில்லாத பார்வை சார். அதே மாதிரி இப்போ எம்ஜிஆர் வந்து அந்த டயத்துல வந்து எந்த அளவுக்கு அவர் எஃபோர்ட் போட்டிருக்காருன்னு ஓகே
பொலிட்டிக்கல் ரீதியா. ஆனா இன்னைக்கு வடக்கு சைடு, அதாவது வட மாநிலங்கள்ல வந்து விஜய் வந்து ஃபேம் ஆகுறாரு. ஏற்கனவே வந்து ஆதவ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சட்டசபையில பிரதமராகிறதுக்கு தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தர் போனா நல்லது அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. அதே நேரத்துல இன்னைக்கு ரீல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வடக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து இங்க தமிழ்நாட்டுல பண்ணிட்டதாகவும் விஜய் வந்து மாத்திட்டதாகவும் சொல்லி ரீல்ஸுக்கு ஒரு 65,000 ரூபாய் கிட்ட கொடுத்துருக்கதா அந்த அம்மா பேசுறாங்க. மன்னிப்புலாம் கேட்டுக்குது. ம். ஒரு 4-5 இன்ஃப்ளூயன்சரை பிடிச்சிக்கிட்டு அது ஒண்ணு அப்படின்னு அவங்க, அதாவது பீகார், உத்தரப்பிரதேசம் இந்த வடக்கன்ஸு இந்த பாலியல் இதில் ஈடுபட்டா இதெல்லாம் கிடையாதான், டைரெக்டாக உத்தரவு போட்டாராம், யாராவது சுட்டு தள்ளுங்க, மரண தண்டனைட்டாராம். யாராவது பண்ண முடியுமா? இந்த ஒரு தலைவர் சொல்லுவார, கச்சத்தீவை மீட்க 50,000 பேரை வெடி குண்டோட இறக்குவேன், எல்லாம் நின்று போனா என்ன பண்ணுவான்? ஓடி போயிடுவான். அப்புறம் தேசிய கொடி ஏற்றுவேன், எங்கள் கொடியும் ஏற்றுவேன்னு. இதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்கும். ஒரு நாட்டுல ஒரு மாநிலம் தனியா படை அமைச்சிக்க, ராணுவ அமைச்சிக்கலாம் முடியாது. ஆனா பேசும்போது கை தட்டுறாங்க. அது மாதிரிதான் இதுங்க இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு. இது ஒண்ணு. இன்னொன்னு, கோயில், சர்ச்சு, மசூதி எல்லா உண்டியலும் ஹாஸ்பிட்டல்ல வச்சிருந்தோமா. ஆனா கோயிலுக்கு போறோம் தான் கோயிலில் உண்டியல்ல காசு போடுவோம். ஹாஸ்பிட்டல்ல வந்து அங்க போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு இங்க வந்து காசு போட்டு போவானா. இது மாதிரி ஒண்ணு. அதுக்கப்புறம் பசுவதை தடுப்பு சட்டத்தை கோர்ட்ல போட்டு வாங்கிட்டாராம். இந்த மாதிரிலாம் பேசி அது ஒரு பையன் நல்லா எடுத்திருக்கான். அவன் பேசுறான், எனக்கு இந்த மாதிரி பண்ணி தரணும், 60,000 ரூபாய் கேட்குது அந்த பொண்ணு, 50,000 ரூபாய் முடிக்குது, போட்டு வச்சு செஞ்சு விட்டான். சுபேர், முகமது சுபேர், அவரு ஒரு சமூக ஆர்வலர், அவர் போட்டு கிளின்னு கிழிச்சு விட்டாரு. அதனால இந்த மாதிரி கண்டதை போட்டு இங்க இருக்கிற ஆட்கள் உட்காந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்க ரீல்ஸ் இங்க தமிழ்நாட்டிலாம் இந்த அளவுலாம் பண்ணா ஓட விட்டுருவாங்க. வட மாநிலம்னா விஷயம் தெரியாது இல்ல. இப்போ இங்கேயே இப்போ நம்ம ஆளுநை கூப்பிட்டு மகாராஷ்டிரா சீஃப் மினிஸ்டர் யாருன்னு கேட்டா தெரியுமா? கண்டிப்பா தெரியாது. அங்க ஏதாவது பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா? அங்க 2004 ஒரு சட்டம் 5% முஸ்லீமுக்குன்னு கொடுக்குறாங்க. யார் கொடுக்குறா? சரத்பவார், காங்கிரஸ் கவர்மெண்ட். அதற்கு பிறகு அது சட்டமாக்கல, அறிவிப்போடு நிக்குது. அப்போ அது தொங்கல்ல நிக்குது. அதை வச்சு ஒரு சான்றிதழ் மாதிரி கொடுக்குறாங்க, ஜாதி சான்றிதழ் மாதிரி. அது வந்து அப்படியே எல்லாரும் கேட்டு அது ஒரு பிரச்சனையா மாதிரி கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட் ஏன்னா சட்டமே நிறைவேற்றல, அது எப்படி 5% கொடுப்ப நீ? அதை சட்டமாகி மத்திய அரசு சட்டமாகினதா எப்படி நம்ம 69%, அது மாதிரி இஸ்லாமியர்கள் 5%, அது வந்து ரத்து பண்ணோன்றாங்க. இதை முறையா அப்ப வந்து பட்னாவிஸ் கவர்மெண்ட் முறையாக நீக்கிறாங்க. இங்க முதல்வராக இருந்த ஸ்டாலின் அப்ப என்ன பண்றாருன்னா, ரம்ஜான் அன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு பாஜக தந்த பரிசுன்னு இதை பெருசா போட்டு பெருசா வைரல் ஆகுறாங்க. அது இங்க எத்தனை பத்திரிகையாளர் அதை வந்து இது பண்ணி பேசினாங்க? யார் எத்தனை பேர் அதுக்குள்ள போய் எடுத்து பேசினாங்க? நீட்டு பல விஷயங்கள் இப்படிதானே எனக்கு என்னன்னு பேசுறது. அதனால இதுவே எப்படின்னா அங்க எப்படி இந்த ரூட்டு அங்க ரூட்டு போட்டுனுக்குது. நீங்க நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கிங்க, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், பீகார், இந்த 4 மாநிலம் பிளஸ் துணை மாநிலங்கள், இப்போ இந்த ஒடிசா எடுத்துக்கணும், மகாராஷ்டிரா, இது எல்லாத்துலேயும் யார் அதிகமாக இது பண்ணுறாங்களோ இவங்க தான் எம்பிக்களை அதிகமாக. இங்கே வந்தாதான், வெஸ்ட் பெங்கால் வந்தால்தான் நீங்கள் ஒரு 200 எம்பிக்கள் மேலே உங்களால் வாங்க முடியும். நீங்கள் தமிழ்நாட்டிலே நீங்கள் தாண்டி ஆந்திரா போனாலும் கார்த்திகை சூர்யாவுக்கு தான் படம் ஓடும், உங்கள் படம் ஓடாது. கண்டிப்பாக கேரளாவில் தான் உங்கள் படம் ஓடும். அதனால கேரளாவில் போயிட்டு நீங்கள் இடதுசாரிகளுக்கு எதிராக அதை பண்ண முடியுமா? ஆந்திராவில் போயிட்டு நீங்கள் அங்கே இருக்கிற மாநில கட்சிகள் 2 கட்சி இருக்குது, அதுக்கு எதாவது பண்ண முடியுமா? அதனால அதெல்லாம் நடக்காது. ஒருவேளை கூட்டணி மந்திரி சபை இதெல்லாம் வந்து அதில் இவர் ஒரு 40 எம்பி இங்கே வச்சிருந்து அது மூலியமா அந்த கல்யாணத்துக்கு போன பிரதமர் ஆனா தெரியுமா, மாப்பிள்ள ஆன கதை மாதிரி தேவகவுடா ஆனாரு. அது மாதிரி ஏதாவது அதிசயம் நிகழ்ந்தால் உண்டு. சரி சார், இன்னைக்கு நிறைய விஷயங்களை பத்தி பேசியிருக்கோம். மீண்டும் அடுத்தடுத்த நிகழ்வுகளை பத்தி அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை பேசலாம். நன்றி சார்.